ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ளை மேப். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இது வந்து அப்ளை ஒர்க் ஆகுது, எப்படி அப்ளை மேப் ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட் இப்போ போன தடவை லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுது, டேட் டைம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு காலம் வந்து ஆப்ஜெக்டில் இருந்தால் அது எப்படி டேட் டைமுக்கு மாற்றுறது, எப்படி மாற்றுறோம் டூ டேட் டைம். பேண்டாஸில் டூ டேட் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி அது என்ன காலமோ அது கொடுத்தோன்னா அதை நம்ம மாற்றிக்க முடியும். நமக்கு ஏதாவது ஃபார்மேட் இருந்ததுன்னா ஃபார்மேட்டாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தோம். மெர்ஜ் பார்த்தோம். மெர்ஜுக்கும் கான்கேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யாராவது சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர். மெர்ஜுக்கும் கான்கேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எந்த இதில் மெர்ஜ் யூஸ் பண்ணுவோம், எந்த டைமில் கான்கேட் யூஸ் பண்ணுவோம்? மர்ஜ் வந்து இப்போ ஒரு டேபிள்ல வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ், இன்னொரு டேபிள்ல வந்து அதே எம்ப்ளாயியோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ், அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சேலரி இருக்குன்னா இதை ரெண்டுத்தையும் ஒரே டேபிள் அந்தந்த எம்ப்ளாய்க்கு அந்தந்த டேட்டாவை மேட்ச் பண்ண யூஸ் பண்றது மர்ஜ். இப்போ என்கிட்ட ஒரே செட் ஆஃப் டேட்டா இருக்கு, ரெண்டு டேபிள்ல ரெண்டு 50-50 எம்ப்ளாயிஸ் 2010 2015 ரெண்டு டேட்டா செட் இருக்கு, அது ஒரே டேபிள்ல ஜாயின் பண்றது கன்கேடினேட், மேலே கீழே. வெரி குட். ஸோ அதுதான் வந்து மெர்ஜுக்கும் வந்து இப்போ வந்து மெர்ஜு வந்து என்னென்ன உள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் மெர்ஜுக்குள்ள? ஆன். வெரி குட். ஆன். ஆன் வந்து அது எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். அவு வந்து நீங்கள் என்ன ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இன்னர் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா, அவுட்டர் ஜாயினா, ரைட் ஜாயினா, இதுக்கு வந்து நம்ம அவு. ஓகே, இது இல்லாமல் நிறைய இருக்குது மெர்ஜுக்குள்ள. லெஃப்ட்டு ஆனு, அவ்வு, லெஃப்ட் ஆன், ரைட் ஆன், லெஃப்ட் இண்டெக்ஸ், ரைட் இண்டெக்ஸ். ஸோ இத்தனை இருக்குது. நம்ம ஆனால் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இதுதான், இவ்வளோ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் சொல்லுங்கள். எனி ஒன்? Inner, outer, left, right. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்? இன்னர்னா இன்டர்செக்ஷன்னா, அவுட்டர்னா யூனியன். அவுட்டர்னா யூனியன் ரெண்டுக்கும் ஓகே. சேர்த்து. அதுவே லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு, ரைட்னா ரைட் சைடு. லெஃப்ட்னா லெஃப்டில் இருக்கிற செட்டு, லெஃப்டில் இருக்க டேட்டா ஃப்ரேமோட கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிட்டு லெஃப்ட் கம்ப்ளீட்டா டேட்டா ஃப்ரேம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெர்ஜும் கான்கேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, வேறு என்னென்ன பார்த்தோம் பேண்டாஸில்? எப்படி யூனிக் வேல்யூ எடுக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி லாக் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஐலாக் எப்படி யூஸ் பண்ணுறது, லாக்குள்ளே எப்படி ஃபில்டர் கண்டிஷன்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளை மேப். ஃபஸ்ட்டு இது அப்ளைனா என்ன, அப்ளை மேப்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, எதுக்கு இந்த அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்? இப்போ வந்து மெர்ஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். மெர்ஜ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்? நம்ம ரெண்டு டேபிள் இருந்ததுன்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக பேஸ்ட் ஆன் ஒன் காமன் கீ, அதை வச்சு நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ அப்ளை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்ளை ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, சப்போஸ் என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா? டேட்டா ஃப்ரேம் இருக்குது, இல்லைனா சீரீஸ்னால் என்னது? சீரீஸ்க்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? What is the difference access. between series and data frame? என்ன access? 2D 3D அது மட்டும். எது 2D எது 3D? 3D சொல்லுவான் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் வந்து 3Dயா?
3D or 2D அண்ணா 2D சீரிஸ் only ஒன் டைமென்ஷனல் மட்டும் இருக்கிறது வந்து சீரிஸ்னு சொல்லுவோம். ஒன்லி ஒன் காலம். ஓகேவா? டேட்டா ஃப்ரேம்ன்றது we have rows and columns. ஓகே, இது வந்து ஒன் டைமென்ஷனல் சீரிஸ் வந்து ஒன் டைமென்ஷனல், டேட்டா ஃப்ரேம்ன்றது டூ டைமென்ஷனல். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமும் இல்லைனா டேட்டா சீரிஸ் இது ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் சரி, டேட்டா ஃப்ரேம் ஆர் சீரிஸ், if we need to apply each column or row, ஒரு காலமாக இருக்கட்டும் இல்லை ரோவாக கூட இருக்கலாம், or each element, இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு காலம் ஒரு ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரோவில் என்ன, சப்போஸ் ஒரு ரோவில் வந்து இப்போ சேலரியை வந்து பிரேக் பண்ணி போட்டிருக்காங்க. சேலரி பிரேக்கப் பண்ணி ஒரு இதில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது ஒரு காலம். சரியா? அடுத்து வந்து வேற என்ன இருக்கும்? பே ஸ்லிப்பில் வேற என்னென்ன இருக்கும்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லாஸ் ஆஃப் பே, ஓவர் டைம், பேசிக் பே, எல்ஓபி, லாஸ் ஆஃப் பே, அப்புறம் பேசிக்கு, அப்புறம் சரி ஓகே, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து 3 காலம் இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு காலம் வந்து நான் வந்து டிரைவ் பண்ண போகிறேன். என்ன டிரைவ் பண்ண போகிறோம்னா, இப்போ டோட்டல் சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமாக டிரைவ் பண்ண போகிறேன். இந்த டோட்டல் சேலரி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க வேல்யூ, இங்கே என்ன இருக்குது, இங்கே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் எக்ஸு, லாஸ் ஆஃப் பேல ஒய்ஏ, இது ஜெட்டு. இப்போ இந்த டோட்டல் சேலரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஓகே, இல்லை லாஸ் ஆஃப் பே வந்து மைனஸ் பண்ணணும்னாலும் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இங்கே இருக்கிற காலம்ஸ் வச்சு நம்ம இன்னொரு காலமில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி அப்ளை ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளைன்றது எந்த இடத்துல ஒர்க் ஆகும்? அப்ளை வந்து இது வந்து அப்ளைக்கு. சரியா? அப்ளை இட் இஸ் யூஸ்ட் இன் டேட்டா ஃப்ரேம்ஸ் இல்லைனா சீரீஸ், இது ரெண்டுத்துல நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு காலம் இருக்குது, இந்த காலம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னாலும் பண்ணலாம், இல்லை ரோ வைஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வந்து பண்ண முடியும் யூஸிங் அப்ளை. சரியா? இது யூஸ் பண்ணி நம்ம எது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா we can do aggregation. அக்ரிகேஷன்னா என்னது? ஆட் பண்ணுறது, மினிமமு மேக்ஸிமமு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது we say it as அக்ரிகேஷன் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ஆர் எனி கஸ்டம் லாஜிக். கஸ்டம் லாஜிக்னா என்னது? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும், இதை வந்து லாஸ் ஆஃப் பேவை மல்டிப்ளை பண்ணணும், இது மாதிரி நம்மளா ஒரு கஸ்டம் லாஜிக் எழுதணும், ஒரு அக்ராஸ் ரோஸ் ஆர் காலம்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால பண்ண முடியும். சரியா? ஓகே, இது எப்படி? இது வந்து அப்ளை. நெக்ஸ்ட் வந்து அப்ளை மேப்பு பார்ப்போம். அப்ளை மேப் பார்த்தோன்னா இங்கே வந்து இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் டேட்டா ஃப்ரேம்ஸ். டேட்டா ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் நம்மளால் அப்ளை மேப்பை யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து சீரீஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இட் இஸ் அப்ளை, இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் applied to individual element of the data frame. இது வந்து இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் போயிட்டு இது சேஞ்சஸை எடுத்துகிட்டு வரும். இது வந்து இட் இஸ் ஒன்லி லைக் எலமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன். லைக் நம்ம ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், லைக் ஃபார்மேட்டிங், இல்லை ஸ்கேலிங் ஆர் கிளீனிங். ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து
ஓகே, இது வந்து நம்ம அப்ளை மேப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து அப்ளைக்கும் அப்ளை மேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்ளை வந்து டேட்டா ஃப்ரேம்க்கும் அப்ளை பண்ணலாம், சீரீஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஈச் ரோ ஈச் காலம்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். பட் அப்ளை மேப் வந்து இட் இஸ் அப்ளை டு இண்டிவிஜுவல் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும் இன் யூசிங் அப்ளை மேப். சரி, ஓகே, இதோட சின்டாக்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை. இப்போ import pandas as pd ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். pd டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகே, இதுக்குள்ள ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ள என்ன கொடுக்க போகிறோம், கீ வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் மட்டும் 3 10 20 30. இதுதான் என்னோட டேட்டா ஃப்ரேம். ஓகேவா, இந்த டேட்டா ஃப்ரேமை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஏயில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏ பி ரெண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேம்லையும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் df.apply df.apply. இந்த அப்ளைக்குள்ள நம்ம கொடுப்போம், இன்புட்டாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக நம்ம வந்து கொடுப்போம். சரியா, ஒரு வேல்யூவோ அது மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம். அப்ளைக்குள்ள நம்ம ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இன்புட்டாக வந்து கொடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அண்ட் ஆக்சஸ்னா என்னது, ஆக்சஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஆக்சஸ் ஈக்குவல் டு 0னா நம்ம என்னென்ன அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். access equal to 0 na row column rows. Very good. Access equal to 0 na it is rows. Access equal to 1 na it is column. So நமக்கு row levelல நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா access equal to 0 அப்படின்னு வச்சுக்கலாம். So apply a function along an axis of the data frame. இதுதான் objects passed to the function or series objects whose index is either data frames index access equal to 0 or the data frame columns. நம்ம column wise பண்ணோம்னா access equal to 1, இல்ல data frame index அதாவது row wise நம்ம பண்றோம் அப்படின்னா access equal to 0. By default result type is equal to none. The final data type is inferred from the return type of the applied function. Otherwise it depends on the return result type. Okay, function to apply to each column. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு காலமையும் ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஆக்சஸ்ல 0 ஆர் இண்டெக்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே. இப்போ வந்து இது உள்ள போயிட்டு நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும், உள்ளே வந்து இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஆட் காலம்ஸ் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் காலம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆட் காலம் உள்ளே வந்து நம்ம இன்புட்டாக நம்மளோட டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரிட்டர்ன்
அதாவது டேட்டா ஃப்ரேம், இது வந்து ரோன்றது டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஏ, அதாவது ஏ காலம், இந்த ஏ காலமையும் தென் நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் ரோ ஆஃப் பி, இந்த பி காலமையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை தான் இங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஓகே, இது வந்து இந்த ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ அப்ளை ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும்னா இப்போ ஏ டாட் அப்ளை, அப்ளைக்குள்ளே ஆட் காலம்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை நான் கொடுக்குறேன். ஆட் காலம்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இது வந்து காலம் லெவலில் பண்ணுறோமா இல்லை வந்து ரோ லெவலில் பண்ணுறோமா? காலம் லெவலில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். காலம் லெவலில் ஆட் பண்ணுறப்ப ஆக்சஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும், ஆக்சஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நான் ரிசல்ட்னு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா, இப்போ நான் ரிசல்ட்டில் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட் எனக்கு இந்த ரிசல்ட்டில் எனக்கு இருக்குது. சரியா? இல்லை, எனக்கு வந்து என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே ஒரு காலம் வரணும், இந்த காலமில் வந்து இது ரெண்டையும் ஆட் ஆகிட்டு எனக்கு ஒரு காலமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு காலமும் புதுசாக க்ரியேட் பண்ணிடலாம். ஏ ஆஃப் இப்போ சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு காலம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏ ஆஃப் சம் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டிங்கன்னா ஏ ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் அப்ளை ஆட் காலம், இது ஆட் காலம் வந்து ஆட் பண்ணும் ஆக்சிஸ் 1 இது மாதிரி ஆட் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஏல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இருக்கும் பி இருக்கும் சம்ன்ற ஒரு புது காலம் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இந்த சம் காலம்குள்ளே இந்த ரெண்டு காலமும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். சரியா? ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒவ்வொரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 வந்து ஃபஸ்ட் இதில் வந்து வரும். இப்போ அப்ளைனா இப்போ இது உள்ளே வந்துட்டு என்ன இந்த வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த வேல்யூ நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இது ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு ஏல பார்த்தோன்னா 1 ஸ்கொயர் என்னது 1 + 10 11, 2 ஸ்கொயர் என்னது 4, 4 + 20 24, 3 ஸ்கொயர் 9 39. ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப்ளை ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரோ வைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரோ வைஸ் இப்போ டெஃப் ரோ வைஸ் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே கொடுக்குறேன். இப்போ ஒரு ரோ வந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹலோண்ணா. எஸ், கேக்குதா? இதுவே ரோ வைஸ்ல பண்ண மட்டும்தான் இருக்கு. இதுவே ரோ வைஸ்ல பண்ண மட்டும்தான் இருக்கு. இல்லை, இந்த காலம் தானே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 1 காலம்ல 10 11 ஒரே ரோல. ஆனால் நம்ம வந்து இந்த காலம் எடுத்துட்டு இந்த காலம் வந்து ஆட் பண்ணுறோம். கரெக்டா? இந்த காலம்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இந்த பி காலம்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இந்த ஒரு காலம்ல நம்ம வந்து கொடுக்குறோம். சம்ன்ற ஒரு காலம்ல நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படியா? ஓகே. இப்போ வந்து ஒரு ரோ காலம் ஒரு இது
காலம் ரேஞ்ச் நம்ம உள்ள என்ன காலம் கொடுக்குறோம்? call dot max maximum value நான் எடுக்கிறேன். then call dot minimum value நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து ரிசல்ட் வந்து சொல்லிட்டு ஒன்று வந்து இப்போ a டாட் அப்ளை என்னோட ஏன்ற ஒரு இதில் வந்து இது பண்ணுறேன். உள்ளே வந்து என்ன கொடுக்குறேன்? இந்த காலம்ஸ் range equal to 0. இப்போ இந்த இடத்துல என்ன எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? இப்போ நீங்களே பாருங்கள், இது அவுட்புட் வந்து பார்த்துட்டு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த காலமுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன புரியுது? எப்படி இந்த அவுட்புட் வந்தது? கைஸ், ஓகே கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஓகே, இருங்க ஒரே நிமிஷம், உங்களுக்கு இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆக்சிஸ் வேல்யூ ஓகேவா, அண்ட் டைரக்ஷன் இதில் போகுது பார்ப்போம். அப்ளைஸ் டு ஈச் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஆக்சிஸ் வேல்யூ தான் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஓகே, சாரி. இப்போ ஆக்சிஸ் வேல்யூ 0, 1 இது ரெண்டு தான் கொடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ ஆக்சிஸ் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுக்குறப்ப எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படி அப்ளை கொடுக்குறப்ப நமக்கு எந்த டைரக்ஷனில் நமக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கோஸ் டவுன்வர்ட்ஸ் இதில் நமக்கு போகும். சரியா? ஆஸ் பென்னு சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ரோ வைஸ் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? ஸோ நமக்கு அப்ளையில் நமக்கு இங்கே 1ன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் அக்ராஸ், இது அக்ராஸாக ட்ராவல் பண்ணும். 1ன்னு கொடுக்குறப்ப இட் இஸ் ரோ வைஸ், 0ன்னு கொடுக்குறப்ப இட் இஸ் காலம் வைஸ், அதாவது டவுன்வர்ட்ஸில் நமக்கு போகும். 1 கொடுக்குறப்ப உங்களுக்கு அக்ராஸ் இந்த சைட் ரோ வைஸ் நமக்கு ட்ராவல் பண்ணும். ஸோ இப்படி கொடுக்குறப்ப நமக்கு டவுனில் போகிறப்ப ஒவ்வொரு காலமுக்கும் நமக்கு வந்து அப்ளை ஆகும் இது ஃபார் ஈச் காலம். இதே மாதிரி 1ன்னு கொடுக்குறப்ப இட் அப்ளைஸ் டு ஈச் ரோ. ஓகே, அதே தான் நம்ம இங்கே பார்க்குறப்ப நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0னா என்னது? 0னா எப்படி ட்ராவல் பண்ணும்? டவுன்வர்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும் 0னா. அப்போ
ஆக்சிஸ் 0ன்னு கொடுத்துட்டோம். காலம் ரேஞ்சில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இல்லை டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம பார்க்குறோம் அண்ட் காலமோட மினிமம் வேல்யூ நம்ம வந்து பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் ஏன்ற ஒரு டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற காலமில் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கும் அண்ட் மினிமம் வேல்யூ நமக்கு பார்க்கும். ஓகே, அதே மாதிரி அப்போ பார்க்குறப்ப இப்போ ஏல தானே இருக்குது. ஏயோட காலமில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன 3, ரைட், அண்ட் மினிமம் வேல்யூ என்ன 1. ஸோ 3 - 1 என்னது 2. ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக நமக்கு இங்கே வந்திருக்கு. இங்கே ஏல வந்து 2, ஏல வந்து 2ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி பி காலமில் பார்த்தோம்னா பி காலமில் மேக்ஸிமம் வேல்யூ 30, மினிமம் வேல்யூ 10, 30 - 10 20. அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட். சம் காலமில் 39 - 11 28. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம உள்ளே கொடுக்குறப்ப நம்ம காலம் வைஸ் என்ன ஆப்ரேஷன் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இது புரிஞ்சா? 0ன்னு கொடுத்தா என்ன நடக்கும், 1ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்ன்ட்டு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெஃப் சம்மரைஸ் காலம். ஒரு காலம் வந்து சம்மரைஸ் காலம் வைஸ் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ சம்மரைஸ் காலம், அதாவது காலம் வந்து நான் இன்புட்டாக உள்ளே வரப்போகுது. ஒவ்வொரு காலமும் உள்ளே வரப்போகுது. ஒவ்வொரு காலமும் உள்ளே வரப்போ நமக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ரிட்டர்ன் எஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஸ்ட்ரிங் கால் டாட் அந்த காலமோட சம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? காலமோட சம் கமா மீன் பார்த்தோன்னா கால் டாட் மீன். இது வந்து டெஃப் சம்மரைஸ் காலம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதுக்கு நான் இங்கே என்ன கொடுக்குறேன், ஒரு காலமோட சம் கண்டுபிடிக்கிறேன் அண்ட் மீன் என்ன பண்ணுறேன், காலமோட மீன் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டு வந்து பண்ணுறேன். காலம் வைஸ் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வந்து இந்த ரெண்டு இது வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் காலம் வைஸ் பண்ணணும்னா ஆக்சிஸ் வந்து நான் என்ன எடுக்கணும், ஆக்சிஸ் வந்து 0வா 1ஆ, காலம் வைஸ்னா 0. கரெக்டாக? ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ டாட் அப்ளை அதோட காலம் இது உள்ளே வந்து என்ன ஃபங்க்ஷன் எழுதுகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ சம்மரைஸ் காலம் வந்து உள்ளே இன்புட்டாக போக போகுது. இந்த காலமில் இந்த ஏல இருக்க டேட்டா ஃப்ரேமில் இருக்க என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு காலமாக இந்த சம்மரைஸ் காலமில் போயிட்டு அப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ காலம் போகும். ஏ காலம் போயிட்டு உள்ளே என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதோட சம் காலமோட சம் வந்து கண்டுபிடிச்சி அந்த காலமோட சம் இது வரும். அதுக்கப்புறம் காலமோட மீன் வரும். இது வந்து அக்ராஸ் காலம்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு காலம் இப்போ ஏ காலம்க்கு சம் வந்து 6, மீன் வந்து 2. மீன்னா என்னது, ஆவரேஜ். சம் வந்து 60, மீன் வந்து 20. சம் வந்து சம் காலம்க்கு வந்து கடைசி காலம்க்கு வந்து சம் வந்து 74, மீன் வந்து 24.666. சரியா? நம்ம வந்து ரோ வைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இப்படி ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரோ வைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ்? சரி, ஓகே கைஸ், இப்போ இருங்க ஒரே நிமிஷம் வருங்க. ஸோ ஓகே, இதுதான் நம்ம பேண்டாஸில் வந்து பார்த்தோம். கரெக்டாக?
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதில் ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, அப்புறம் ஒரு டேட்டா ஃப்ரேமை நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது எப்படி, ஒரு ஸ்பெசிஃபிக் காலம், ஒரு காலம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், டிஎஃப் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சப்போஸ் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் டாட் சிஎஸ்வியில் ஒரு இதை எடுத்து நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே டிஎஃப் ஆஃப் கண்ட்ரி ஒரு காலம் நமக்கு வேணும், அதோட ஷேப் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதோட லென்த் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, length of df of t, length of data frame, columns ஓட length நமக்கு தெரிஞ்சுக்குது. first 10 rows நம்ம data frameல தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம், df dot head of 10. iloc வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, slicing operation. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? df dot iloc colon 5 comma 2 colon இப்படின்னா என்ன அர்த்தம்? Entire row. entire row காலம்ல குழப்பதுன்னா 5, காலம்ல 2. entire row எப்படி சொல்ற, entire rowன்னு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் போட்டிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் கோலன் கோலன் ஃபர்ஸ்ட் கோலன் கோலன் போட்டிருக்கேன். ஸோ ஐலாக்கோட சின்டாக்ஸ் என்னது, ஐலாக்கோட சின்டாக்ஸ் என்னப்பா, ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் கொடுப்போமா, அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் கொடுப்போம். ஸோ ரோ இண்டெக்ஸ் எங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது எங்கேருந்து எடுத்துக்கும், பை டிஃபால்ட் ஜீரோலேருந்து எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ நான் இங்கே ஜீரோ கொடுக்குறதும் ஒன்று தான், கொடுக்காததும் ஒன்று தான். ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஜீரோலேருந்து எடுத்துக்கும். ஸோ ஜீரோலேருந்து 5 முடியும், 2லேருந்து எண்டிங் முடியும், 5 இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் இங்கே 2ன்னு கொடுத்துட்டேன், எண்டிங் எதுவுமே கொடுக்கல. எண்டிங் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், கடைசி காலம் எங்கேயோ அந்த காலம்க்கு வரைக்கும் போயிடும். இது வந்து செகண்ட் காலம்க்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி காலம் எங்கே இருக்கோ அந்த காலம் வரைக்கும் நமக்கு போகும். ஸோ அதுதான் ஐலாக். இந்த சின்டாக்ஸோட மீனிங் அதுதான். சரியா, சரி ஓகே. இந்த லாக்கும் ஐலாக்கும் என்ன டிஃபரன்ஸ்ப்பா? லேபிள் அண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அதர்ஸ் யார் யார் இருக்கிறது, மனோஜ். இப்போ இந்த லாக் என்ன எப்படி, இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? ஐலாக்னா வந்து ரோவோட இண்டெக்ஸும் காலம் அந்த இது கொடுக்கணும்னா நமக்கு எந்த ரோ காலமும் அதை கொடுக்கணும்னா லாக்னாவா, ஐலாக் லாக் கேட்குறேன். பத்மா, லாக் வந்து லேபிள் வச்சு கால் பண்ணணும்னா, ஐலாக் வந்து இன்டிஜர் வச்சு கால் பண்ணணும். அது ஓகே. இப்போ இங்க நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அது என்னன்னு கேட்குறேன். இது எனக்கு 4:10 கண்ட்ரி செக்டார்னு எழுதியிருக்கேன், அது என்ன அவுட்புட் கொடுக்கும்னு கேட்குறேன். அஸ்வினி, நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் வரணும். நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸா? லாக்ல இப்போ நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது? ஃபர்ஸ்ட் 4:3 வந்து 4th காலம்.
4th ரோல இருந்து 10th ரோ வரைக்கும் ம் கண்ட்ரிஸ் டு செக்டார் போது கண்ட்ரில காலமன்ல இருந்து செக்டார் முடியிற எல்லா காலமனையும் எடுத்துட்டு வரும். ம் வெரி குட். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 4th இண்டெக்ஸில் இருக்க ரோ, அந்த ரோல இருந்து 10th இண்டெக்ஸ் ரோ வரைக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அண்ட் காலம் பார்த்தோன்னா கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகி செக்டார் வரைக்கும் இருக்கிறத உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இதுதான் லாக். ஸோ மல்டிபிள் காலம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் திருப்பி இன்னொரு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மல்டிபிள் காலம்ஸை நீங்கள் ஒரு காலம்னா நீங்கள் இப்படி டேரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஎஃப் ஆஃப் இந்த டிஎஃப் ஆஃப் கண்ட்ரி இப்படி கொடுத்துக்கலாம், ஒரே ஒரு காலம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை மல்டிபிள் காலம் உங்களுக்கு வேணும்னா டிஎஃப் ஆஃப் திருப்பியும் உள்ள ஒரு ப்ராக்கெட் வந்து நீங்கள் போடணும். உள்ள ஒரு ப்ராக்கெட்னா எப்படி, இது மாதிரி நீங்கள் போட்டு இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் காலம்ஸ். சரியா? ஒரு காலமை நீங்கள் வந்து லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் யூஸிங் இந்த டூ லிஸ்ட். இப்போ டிஎஃப் ஆஃப் கண்ட்ரி அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டீங்க, டாட் டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து டைரெக்டாக உங்களுக்கு என்னவா மாறும். இப்போ சப்போஸ் பாருங்க, ஏன்னு இருக்கும், ஏ ஆஃப் சம்னு போடுறேன். ஏ ஆஃப் சம் என்னது, இந்த காலம் வருதா, இந்த காலமுக்கு டாட் டூ லிஸ்ட்னு போடுறேன். டூ லிஸ்ட்னு போட்டோன்னா அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட்டாக மாறிடும். அந்த காலம் வந்து லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். சரியா? யூஸிங் டூ லிஸ்ட். இது யூனிக் தெரியும், அந்த காலமில் என்னென்ன யூனிக்காக இருக்கோ அது யூனிக்காக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். கெட் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இன் ஏ காலம். எத்தனை நம்பர் இருக்குது, இது வந்து யூனிக் வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது எத்தனை நம்பர் இருக்குது, இப்போ சப்போஸ் ரெண்டு யூனிக் வேல்யூ தான் இருக்குன்னா உங்களுக்கு அவுட்புட் இங்கே வந்து 2ன்னு வரும். ஓகே, என்னென்ன யூனிக் வேல்யூன்றது யூனிக்ல வரும். n யூனிக்ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இருக்குது. For number of unique values in a column, we will be using n unique. Okay, value counts. Value counts பார்த்தோம் இல்லையா? Value countsனா ஒரு காலம்ல எத்தனை வேல்யூஸ் எத்தனை தடவை வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம வேல்யூ கவுண்ட் வந்து நம்ம இப்போ ஒரு காலம்ல வந்து ஜெண்டர் காலம்ல வந்து மேல் ஃபீமேல் இருக்காங்கன்னா மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? புரிஞ்சா? ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து வேல்யூ கவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து குரூப் பை. குரூப் பைனா பார்த்தோம், குரூப் பையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபில்டர் ஆப்ரேஷனும் பார்த்தோம். ஃபில்டர் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம், டிஎஃப் ஆஃப் உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து பராந்தசிஸ்குள்ளே போடணும். பராந்தசிஸ் இது ஒரு கண்டிஷன் அண்ட் இது ஒரு கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷன் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து அண்டா ஆரா அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே வந்து இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் குரூப் பை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து குரூப் பை பண்ணிக்கலாம். குரூப் பையோட சின்டாக்ஸ் என்னது, குரூப் பைக்கு நீங்கள் எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் குரூப் பை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் குரூப் பை பண்ணுறீங்க. அண்ட் அதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, என்ன அக்ரிகேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க, சம் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் மில்லியன் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்கன்றத இவங்க சம் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு கெட் யூனிக் வேல்யூஸ் ஆஃப்டர் ஃபில்டரிங். ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிஎஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க. ஃபில்டர் பண்ணதை நீங்கள் டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறீங்க. அதாவது லெஸ் தென் 1000 எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லெஸ் தென் 1000 மில்லியன் யூஎஸ்டியில் இருக்கிறது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து டிடிஎஃப்னு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறீங்க. இந்த டிடிஎஃப்ல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. குரூப் பை மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் அக்ரிகேட். இப்போ மல்டிபிள் காலம்ஸ், இப்போ ரெண்டு காலம் வச்சு அக்ரிகேட் குரூப் பை பண்ணுறதும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் டிஸ்கிரைப் என்ன பண்ணணும் நம்ம பார்த்தோம். டிஸ்கிரைபில் என்னென்ன கொடுக்கும், நமக்கு மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதெல்லாம் நம்ம கொடுக்கும் இல்லையா? ஸோ டிஸ்கிரைப் வந்து கொடுக்கும். கிரியேட்டிங்
pivot table ஓகே. இஸ் NA வந்து நம்ம பார்த்தோமா, நல்லா இருக்கா இல்லையா, ஒவ்வொரு காலம்ல நல் இருக்கா இல்லையா, நல் இருந்ததுன்னா அது எத்தனை வந்து நல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது வந்து இஸ் NA டாட் இப்படியும் போடலாம், இல்லை இஸ் நல் டாட் சம் அப்படியும் வந்து நம்ம போடலாம். சரியா? ஃபில்டரிங் அவுட் ரோஸ் வித் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ட்ராப் NA நமக்கு என்ன பண்ணும், எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் வந்து இல்லை எந்தெந்த ரோஸில் வந்து நமக்கு நல் வேல்யூஸ் இருக்கோ அந்த ரோஸை உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். கரெக்டாக? அதுதான் வந்து ட்ராப் NAவோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்சஸ் ஈக்குவல் டு 0, ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அக்கார்டிங்லி நமக்கு அந்த இது சேஞ்ச் ஆகிக்கும். ஃபில் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபில் NA யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ df இந்த காலம் டாட் ஃபில் NA என்ன வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம், அதோட மீன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த காலமோட மீன் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கிற இடத்துலலாம் அதோட ஆவரேஜை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். df ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டாட் மீன். ஓகேவா? சார்ட் பண்ணுறது எப்படி, சார்ட் வேல்யூஸ் பண்ணி பார்த்தோம். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, சார்ட் வேல்யூஸ் பார்த்தோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து காலம்ஸ் வந்து ரீநேம் பண்ணணும், உங்களுக்கு வந்து காலம் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காலம் வந்து நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். யூஸிங் df டாட் ரீநேமு இதுக்குள்ள காலம்ஸ் ஈக்குவல் டு உங்களோட டிக்ஷனரியில் இப்போ என்ன காலம் நேம் இருக்கோ, ப்ரெசென்ட்டாக என்ன காலம் நேம் இருக்கோ அது கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து என்னவா மாற்ற போகிறீங்க அப்படின்றத உங்களோட வேல்யூவில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ df டாட் ரீநேம் இஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐலாக்கு ஒர்க்கிங் வித் டேட்ஸ் எப்படி வந்து நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு இது இருந்ததுன்னா அதை வந்து டேட் டைமுக்கு மாற்றணும். உங்களுக்கு நீங்கள் எதாவது ஃபார்மேட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தீங்கன்னா ஃபார்மேட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ df ஆஃப் மந்த் மட்டும் வேணும்னா டாட் dt டாட் மந்த் டாட் dt டாட் டேன்னு கொடுத்தீங்கன்னா df ஆஃப் டே மட்டும் உங்களுக்கு அதில் இருந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு df ஆஃப் இன்ஃபோ நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் டேட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, பை டேட்டா செட்டு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது பிவோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? அதுக்கு ஒரு டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ என்னோட டேட்டா ஃப்ரேம் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு
இப்போ நம்ம இது வந்து பிவோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். pd டாட் பிவோட் டேபிள். ஓகே, நம்ம எக்ஸல்லாம் நம்ம பிவோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ pd டாட் பிவோட் டேபிள் நம்ம இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன டேட்டா ஃப்ரேமை நம்ம உள்ளே பாஸ் பண்ண போகிறோம் அந்த டேட்டா. ஓகே, அண்ட் ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்கள், வேல்யூஸில் நம்ம என்ன கொடுக்கணும், எந்த காலம்ஸ் வந்து நீங்கள் வந்து அக்ரிகேட் பண்ண போகிறீங்க அந்த காலம். ஓகே, வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. இண்டெக்ஸ் என்ன, காலம், குரூப்பர், அரே ஆர் லிஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் கீஸ் டு குரூப் பை ஆன் த பிவோட் டேபிள் இண்டெக்ஸ். நீங்கள் எந்த காலம் வச்சு நீங்கள் குரூப் பை பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா, இண்டெக்ஸில் வந்து குரூப் பை பண்ணுற வேல்யூஸை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வேல்யூஸில் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேல்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியணும். ஓகேவா, அதுக்கு சேல்ஸை கொடுத்துட்றேன். எதை வச்சு நான் குரூப் பை பண்ண போகிறேன்றதை நான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து டேட் வச்சு கொடுக்குறேன். ஓகே, and then columns if the list is paused it contains any another. If an array is paused it must be of same length and the data will be used in the same manner as column values. வேற என்ன காலம் இருக்கு நமக்கு, columns city. ஓகே, ஸோ இந்த டேட்டில் சென்னையில் 250 rupees கரெக்டாக சேல்ஸ் வந்து 250 rupeesக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி டெல்லியில் நம்ம குரூப் பை என்ன பண்ணியிருக்கோம், இங்கே குரூப் பை யூஸிங் டேட், அதாவது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணனால நம்ம குரூப் பை வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, டேட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நமக்கு சிட்டி நமக்கு என்னென்ன காலம்ஸ் நமக்கு தேவை, காலம்ஸ் நமக்கு வந்து சிட்டி காலம்ஸில் வந்து சிட்டின்னு போட்டிருக்கேன். அதனால் இந்த சிட்டியில் உள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு காலமாக மாறிடுச்சு. ஓகே, இங்கே சிட்டிக்குள்ளே சென்னை டெல்லின்னு இருக்குது. ஸோ அந்த இது வந்து எனக்கு காலமாக மாறிடுச்சு. சென்னையும் டெல்லியும் எனக்கு காலமில் எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டேட் என்னது, இந்த டேட்டை வந்து குரூப் பை பண்ணியாச்சு. குரூப் பை பண்ணதுனால இந்த சென்னையில் இருக்கிறதெல்லாம் இந்த டேட்டில் என்ன நடந்திருக்கு, 250 rupees இன்னைக்கு சேல் ஆகிருக்கு. அண்ட் டெல்லியில் வந்து 100 rupeesக்கு 9th அன்னைக்கு எனக்கு சேல் ஆகிருக்கு. 225 9/11க்கு 250 rupees திருப்பி இங்கே டெல்லியில் வந்து 230 rupees. சரியா, ஸோ இது மாதிரி நம்ம பிவோட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து நம்ம பேண்டாஸ் ஓட இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே இதுதான் வந்து இது. சரியா, மோஸ்ட்டாக நம்ம வந்து லாக் யூஸ் பண்ணுவோம், ஐலாக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, குரூப் பை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறது. பிவோட் உங்களுக்கு சப்போஸ் நீட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிவோட் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு டேட்டாவை வச்சு நீங்கள் அதை அக்ரிகேட் பண்ணி பார்க்கணும், இல்லை நீங்கள் அதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துலலாம் நம்ம பிவோட் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஓகே, இப்போ இந்த டேட்டா செட் வந்து இன்புட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டேட்டா செட் இன்புட்டாக எடுத்துட்டு நீங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சுட்டு என்னென்ன அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியுது. ஓகே, கம்பைன் ஆல் ஆக்டர்ஸை வச்சு நீங்கள் என்னென்ன அனலைசிஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு இயர் வைஸாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், குரூப் பை அனலைஸ் பண்ணலாம், ஹீரோ ரேட்டிங்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம், இல்லை காம்பினேஷன் கூட பார்க்கலாம். இந்த டேரக்டர் இந்த ஆக்டர் கூட ஜாயின் பண்ணாருன்னா அது எப்படி இருக்குது, அந்த படம் ஹிட் ஆகுதா இல்லையா, கண்டென்ட் ரேட்டிங், இங்கே ரேட்டிங்னு இருக்குது பாருங்கள், இந்த ரேட்டிங் எப்படி இருக்குது, இந்த மூவி ரேட்டிங் என்ன இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ இருக்கிறது உங்களுக்கு கம்மி காலம் தான். ஓகே, ஒவ்வொரு ஜானர், எந்த ஜானர் வந்து அதிகமாக பார்க்குறாங்க செய்கிறாங்க, எந்த மூவி வந்து நல்லா இருக்குது அப்படின்றத இங்கே இருக்க கம்மி டேட்டா காலம்ஸை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுக்கலாம், எது மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும் செய்யணும், என்னென்ன காலம்ஸ் எடுக்கலாம், எது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தேவையானது நீங்கள் என்னென்ன எது மாதிரி டைப்ஸ் ஆஃப் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காட்டுறீங்கன்றது தான். சரியா? ஸோ இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். நாளைக்கு ஹோம்ஒர்க் இதுதான். ஸோ பேண்டாஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு நம்ம வந்து மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறது வேஸ்ட். சரியா? நீங்கள் இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஈஸியாக இருக்கும், நீங்கள் போகிறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா திருப்பி நம்ம வந்து இதே தான் பார்த்துட்ருக்கணும். ஓகே, முடிச்சாச்சு, பேண்டாஸ் முடிச்சாச்சு. இதில் நம்ம சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், ஒன்று விடாமல். லாக்லேருந்து ஐலாக்லேருந்து குரூப் பை எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே அப்ளை பண்ணி எப்படி அவுட்புட் வருது, அதோட சின்டாக்ஸ் என்ன, எப்படி மாற்றி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த ஒரு டேட்டா செட்டில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதே மாதிரி கேகலில் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு, சாரி கேகல்ன்ற பாருங்கள், கிட்டப்பில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ பாய். Bye.